Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கற்பை பற்றி பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை பேசியிருக்கிறார். கற்பு என்பது கற்பிதம் சார், அதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது சார் யாராலையுமே. அப்படி எவனா எவளோட எவனா போலான்றது உங்க கருத்தா இருக்கலாம், என்னுடைய கருத்து இல்லை. நாகரிகம் உள்ள மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். காங்கிரசும் காந்தியமும் ஒழிய வேண்டிய ஒன்று என்று ஈவேரா பேசியிருக்கிறார். அன்னைக்கு வந்து இருங்க, அதெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து எதேச்சதிகாரமாக செயல்பட்டது, அதனால காங்கிரஸ் ஒழிகன்னு காங்கிரஸ் எதேச்சதிகாரமாக செயல்படவில்லை. அவர் பேசிய காலகட்டத்தில் காங்கிரஸ் எதேச்சதிகாரமாக செயல்படவில்லை. நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டது. வெள்ளையர்களை ஆதரித்துக் கொண்டிருந்த கூஜாவாக இருந்தவர் ஈவேரா. பெரியாரின் பொன்மொழிகளை அங்கங்க வைக்கணுமா? யாரு? திமுக சொல்லிச்சு. அவ்வளவு பொன்மொழிகள் சொல்லியிருக்காரு. கண்ணகி மடப்பெண், சிலப்பதிகாரம் குப்பை இலக்கியம், திருக்குறள் மலத்துக்கு ஒப்பானது. அப்படிலாம் பெரியார் சொல்லல சார். ஆதாரம் இருக்கிறது. திருக்குறளை வந்து மலத்தோட பெரியார் ஒப்பிடலை. ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இருந்தால் நீங்கள் விலகுகிறீர்களா? மாநாடு போட்டவர் சார் பெரியார். அது பிற்காலத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. முரண்பாடுகளின் மூட்டை ஈவேரா. சார் அதை பத்தி பெரியாரே சொல்லியிருக்காரு சார். நான் ஒரு காலத்துல அறிவு குறைபாடு உள்ளவனாக அவர் அறிவு குறைபாடு இருந்தாருல, அவர் அப்புறம் அறிவாசான்றீங்க. நீங்க அறிவு குறைபாடோடு உடைய ஒருவரை எப்படி நீங்க பெரியவரா பேசுறீங்க? சீமான் கேட்ட மாதிரி மாறி இருக்காரு சார். இருங்க சார், அதனால நாம ஏத்துக்கணுமே தவிர உங்களுக்கு தந்தை சார், சீமானுக்கு எனக்கு இல்ல. இவர் தன்னை நாயக்கர் என்று பெருமையாக சொல்லிக் கொண்ட மனிதர். இவர் தன்னை நாயக்கர் என்று சொல்லிக் கொண்ட மனிதர். இன்னைக்கு வந்து யாருமே சாதி பேர் இல்லாம இருப்பதுக்கு காரணம் பெரியார் தான் சார். பெரியார் தான் சார் முதல்ல அந்த அப்படி அப்படிலாம் ஒரு புடலங்காயும் கிடையாது. கேரளாக்கு போனீங்கன்னா மேனன் இருப்பாங்க, ஆந்திராக்கு போனீங்கன்னா நாயுடு இருப்பாங்க. இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் தான் தாமரை செல்வன் இருக்காரு, தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஹரிஷன் இருக்காரு, தமிழ்நாட்டுல மட்டும் தான் துக்ளக் ரமேஷ் இருக்காரு. தவிர உங்க பேருக்கு மேல உங்க சாதி பேர் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி பேரை போட்டுக்கொண்ட ஒரு மனிதரை போற்றாதீர்கள் என்கிறேன் நான். பெரியாரால தான் சார் தாமரை இங்க உட்கார்ந்திருக்கா, இல்லட்டா வேற எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான் தாமரை. பெரியார் நீங்கள் மாடு மேய்ப்பது உங்கள் விருப்பம். பெரியாருடைய சமூக கிடையாது கிடையாது. காமராஜ் தான் உங்கள் வளர்ச்சிக்கு காரணம், ஈவேரா கிடையாது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலம் சார். அந்த பெரியாரை பற்றி சீமான் பேசிய பேச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சை பேச்சாக போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினரும் சீமானுடைய கருத்தை எதிர்த்திருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் பாஜக. பாஜக மட்டும்தான் சீமானுடைய கருத்தை ஆதரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனம், ஒரு வசை, ஒரு விமர்சனம்னு சொல்ல முடியாது, பெரியாரின் மீது வன்மத்தை கக்கியிருக்கிறார் சீமான். எப்படி பாக்குறீங்க சார் சீமானுடைய பேச்சை? நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு ஈவேராவை பற்றி சீமான் வன்மத்தை கக்கி இருக்கிறார் என்ற உங்கள் பார்வையை, உங்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை. சீமானின் ஒரு பேச்சில், திரு சீமான் அவர்களுடைய பேச்சில் ஒரு குறிப்பிட்ட பகுதி குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கிறது. சரி, ஈவேரா அவ்வாறு பேசியிருக்கிறாரா என்பது குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் கற்பை பற்றி பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை பேசியிருக்கிறார். கற்பு என்பது கற்பிதம் சார், அதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார் யாராலையுமே. அப்படி எவனா எவளோட எவனா போலான்றது உங்க கருத்தா இருக்கலாம், என்னுடைய கருத்து இல்ல. நாகரிகம் உள்ள மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. நாகரிகம் உள்ள மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈவேரா நிறைய ஏற்க முடியாத, முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவற்றுள் சில திராவிடர் கழகத்தை தவிர ஈவேராவை பின்பற்றுகிற திராவிடர் கழகம், பெரியார் திக இந்த மாதிரி தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, திமுகவுக்கு அவர் தலைவர் அல்ல, காங்கிரசுக்கு அவர் தலைவர் அல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் தலைவர் அல்ல, அதாவது கட்சிக்கு தலைவர் அல்ல. அவரை பெரிய பிம்பமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அது வேறு விஷயம். ஆனால் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, முழுமையாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற திக, பெரியார் திக இந்த இரண்டு பேரை தவிர மற்ற கட்சிகளை பற்றி பல கருத்துக்களை, கடுமையான சுடு சொற்களை, அவச்சொற்களை ஈவேரா பேசியிருக்கிறார். அவற்றையெல்லாம் அவர்கள் ஏற்கிறார்களா? காங்கிரசும் காந்தியமும் ஒழிய வேண்டிய ஒன்று என்று ஈவேரா பேசியிருக்கிறார். இருங்க, அதெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து எதேச்சதிகாரமாக செயல்பட்டது, அதனால காங்கிரஸ் ஒழிகன்னு. காங்கிரஸ் எதேச்சதிகாரமாக செயல்படவில்லை. அவர் பேசிய காலகட்டத்தில் காங்கிரஸ் எதேச்சதிகாரமாக செயல்படவில்லை. நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டது. இவர் வெள்ளையர்களை ஆதரித்துக் கொண்டிருந்த கூஜாவாக இருந்தவர் ஈவேரா. காந்தியும் சார் ரிசர்வேஷன் ஆதரிக்கிற சார், காங்கிரஸ் ரிசர்வேஷன் ஆதரிக்கிற, அதன் காரணமாக அதை பற்றி பேசுவது வேற, அதை பற்றி பேசுவது வேறு. இவர் நிறைய சொல்றாரு சார், நீங்க அதை மட்டும் பாக்குறீங்க, முழுமையா பேச விடாம இருக்காதீங்க.
கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்கள். இந்த கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா? அதைத்தான் திரு சோ அவர்கள் கேட்டார். கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்கள் என்ற வாசகத்தை கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வெளியில் வையுங்கள். காந்தியும் காங்கிரசும் ஒழிக்கப்பட வேண்டியது. காங்கிரஸ் ஆபீஸ்ல வாசல்ல வைங்க. ஏன் சொன்னார்னா, பெரியாரின் பொன்மொழிகளை அங்கங்க வைக்கணுமா. யாரு? திமுக சொல்லிச்சு. அங்கங்க வைக்கணுமா. அவ்வளோ பொன்மொழிகள் சொல்லியிருக்காரு. கண்ணகி மடப்பெண், சிலப்பதிகாரம் குப்பை இலக்கியம், திருக்குறள் மலத்துக்கு ஒப்பானது. அப்படிலாம் பெரியார் சொல்லல சார். ஆதாரம் இருக்கிறது. திருக்குறளை பெரியார் ஒப்பிடலை. ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இருந்தால் நீங்கள் விலகுகிறீர்களா? மாநாடு போட்டவர் சார் பெரியார். அது பிற்காலத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. முரண்பாடுகளின் மூட்டை ஈவேரா சார். அதை பத்தி பெரியாரே சொல்லியிருக்காரு சார். நான் ஒரு காலத்துல அறிவு குறைபாடு உள்ளவனாக அவர் அறிவு குறைபாடு இருந்தாருல. அவர் அப்புறம் அறிவாசான்றீங்க. நீங்க அறிவு குறைபாடோடு உடையவர் ஒருவரை எப்படி நீங்க பெரியவரா பேசுறீங்க? சீமான் கேட்ட மாதிரி மாறி இருக்காரு சார். இருங்க சார், அதனால நம்ம ஏத்துக்கணுமே தவிர. உங்களுக்கு தந்தை சார், சீமானுக்கு எனக்கு இல்ல. அதே மாதிரி சீமான் கேட்டிருக்காரு, செக்கிழுத்த செம்மல் வஉசியை விட ஒரு பெரிய தியாகியா ஈவேரா? நான் கேட்கிறேன். சீமான் கேட்டிருக்காருல, நாட்டுக்காக சொத்தை விற்றவர், செக்கிழுத்து சித்திரவதை அனுபவித்தார். சொத்தை மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு சார். இன்னைக்கு தீக்க எத்தனை மக்களுக்காக சேவை பண்ணிருக்காங்க சார். கோடிக்கணக்கான சொத்துக்களை குறிப்பிட்ட சிலர் அனுபவித்து வருகிறார்கள் சார். பள்ளி வச்சிருக்காங்க, கல்லூரி வச்சிருக்காங்க, பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கட்டும். அனாதை ஆசிரமம். ஏன் நூல்களை நாட்டுடைமையாக மறுக்கிறீர்கள்? அவருடைய நூல்களை ஏன் நாட்டுடைமையாக மறுக்கிறீர்கள் சார்? இன்னைக்கு ஏன்னா அதுல அவருடைய உளறல்கள்லாம் வெளியே வரும்னா சார். அப்படிலாம் இல்ல சார். நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க தீகா லைப்ரரி பெரியார எடுத்து கலைஞர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு. தொல்காப்பியர் ஆரிய கூலி, ஆரிய தமிழ் இனத்தையே தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. இருங்க, பெரியார் எழுதிய தமிழும் தமிழரும் என்ற நூலில் இருந்து இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். ஜால்ரா அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்ச பிறகு சிலப்பதிகாரத்தை பத்தி அவரை கருத்து சொல்றேன். இது விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினி தளத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் சிலப்பதிகாரம். பெரிய அறிவாளி சொன்னது. இருங்க, அப்புறம் சொல்லியிருக்காரு, இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உருவம் பெண் அடிமைத்தனமும் உருவாகிறது. இது உருவாக்கி இருக்கா 28/6/73. நாசமாக போகிற கற்பு என்று சொல்லி நம் பெண்களை எவ்வளவு கேவலமாக ஆக்கிவிட்டார்கள். இதை விடுங்க, இன்னொன்னு இருக்கு சார், முக்கியமானது. இது திருமாவளவனோ யாரும் மறுக்க முடியாது, வீரமணியோ இதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுவீங்க நீங்க உட்பட? ஈவேரா ஜால்ராவா இருக்கீங்களா நீங்க உட்பட? இதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுவீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு மறுப்பு சொல்லணும் யாரா இருந்தாலும். நமக்கு இன்று பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இருக்கிற இந்த 4 கூட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4வரும் ஏற்கனவே நம் சமுதாயத்தை பற்றி கவலை இல்லாதவர்கள் மற்றும் இந்நான்கில் 3 தம் சமுதாயத்துறையில் நம்மை விட மேலான நிலையில் அரசியல், பொருளாதார இயல், கல்வியியல், பதவியியல், மத இயல் முதலியவற்றில் சராசரி தன்மைக்கு மிக மிக மேலான நிலையில் இருப்பவர்கள், வாழ்பவர்கள் என்று சொல்லத்தக்கவர்களாவார்கள். ஒரு கூட்டத்தினர் நம்முடைய இழிநிலை பற்றியும் ஏன் தங்களுடைய இழிநிலை பற்றியும் கவலை இல்லாமல் சோறு, சீலை, காசு ஆகிய 3ஐயே வாழ்க்கையை லட்சியமாக கொண்டவர்கள் ஆவார்கள். ஆதலால் ஒரு சிறு நலத்திற்காகவும் தங்களுடைய எதையும் தியாகம் பண்ணவும் துணிவு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே நமது லட்சியம் நிறைவேறுவதற்கு இவர்கள் இந்த 4 குழுவினர் பெரும் கேடர்களாக இருக்கும் நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலை நம் வளர்ச்சியையும் நம் இன்றைய நல்வாழ்வையும் சிதைத்துவிடும் என்றே கருத வேண்டியிருக்கிறது. யார? தாழ்த்தப்பட்ட முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்த பார்ப்பனர்கள், இந்த 4 கூட்டமும். தாழ்த்தப்பட்டவர்கள் வார்த்தை இல்லவே இல்லையே சார். அதான் நம்மிலும் கீழ்த்தர மக்கள். அப்படின்னா நம்மிலும் கீழ்த்தர மக்கள்னா அவர் தாழ்த்தப்பட்டவர் இல்லை சார். நான் சொல்றேன், இவருக்கு எங்க ஜாதி வேற்றுமையை அகற்ற வேண்டும் என்ற உணர்வு இருப்பதாக இந்த வார்த்தையில் இருந்து சொல்ல முடியும்? இவர் என்னென்ன பேசியிருக்காருலாம் ஆதாரம் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது, பழைய கதையெல்லாம். முரசொலியில் இவரை பத்தி காத்துன்னு வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு ரவிக்கே விலை, துணி விலை ஏன் ஏறி போச்சுன்னா குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பெயரை சொல்லி அந்த சமுதாய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு சட்டப்பிரிவின்படி அவர்கள்லாம் ரவிக்க போடுறதுனாலதான் பள்ளுப்பற பசங்கள்லாம் பேசியிருக்காரு. ஈவேரா பயன்படுத்தி இல்லை என்று உங்களுக்கு மறுக்க முடியுமா? ஈவேரா பேசினாரா இல்லையா? உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இல்ல, மறுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாலாம் பேசல. இவர் தன்னை நாயக்கர் என்று பெருமையாக சொல்லிக் கொண்ட மனிதர்.
சார் இவர் தன்னை நாயக்கர் என்று சொல்லிக் கொண்ட தமிழ்நாட்டில் மனிதர். இன்னைக்கு வந்து யாருமே சாதி பேர் இல்லாம இருப்பதுக்கு காரணம் பெரியார் தான் சார். இல்ல பெரியார் தான் சார் முதல்ல அந்த கல்ட்டை அப்படி ஆரம்பிச்சு வச்சாரு. அப்படிலாம் ஒரு புடலங்காயும் நீங்க கிடையாது. வந்து கேரளாக்கு போனீங்கன்னா மேனன் இருப்பாங்க, ஆந்திராக்கு போனீங்கன்னா நாயுடு இருப்பாங்க. இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் தான் தாமரை செல்வன் இருக்காரு, தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஹரிஷன் இருக்காரு, தமிழ்நாட்டுல மட்டும் தான் துக்ளக் ரமேஷ் இருக்காரே தவிர உங்க பேருக்கு மேல உங்க சாதி பேர் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி பெயரை போட்டுக்கொண்ட ஒரு மனிதரை போற்றாதீர்கள் என்கிறேன் நான். சார். அந்த கல்ட்டை ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். யாராவது பேசிட்டு இருக்கீங்க. சாதி பேரை இருங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒழிச்சது பெரியார் சார். திமுக பத்தி சொல்லியிருக்காரு கேளுங்க. நம் நாட்டில் வேறு வழியில் பிழைக்க முடியாதவர்கள் தமிழின் பெயரால் பிழைக்க துடிக்கிறார்கள். அவர்கள் துடிதுடிப்புதான் தமிழை காக்க வேண்டும், தமிழுக்கு உழைப்பேன், தமிழுக்கு உயிர் விடுவேன் என்பத கூப்பாடுகள். இதில் மற்ற மக்கள் சிக்குண்டு ஏமாந்து விடக்கூடாது. விடுதலை 16/3/67. அதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி படிச்சது கேட்குறேங்களுங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு ஒன்றும் உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படுவதில்லை என்பதோடு இதற்கு செலவு செய்த காலத்தை வேறு சுலையில் செலவிட்டிருந்தால் வாழ்வில் பயன்பெற்று. இன்னைக்கு வந்து முக்கியம். தமிழை விட இங்கிலீஷ் நமக்கு குழந்தைகள் இங்கிலீஷ் பேச வேணும். ஆமா, குழந்தைகள் இங்கிலீஷ் பேச வேணும். அப்புறம் வள்ளுவர் குறளையும் அந்த படியே அவ்வப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றதில்லை என்று கண்டித்து வந்தேன். எல்லாவற்றையும் குறை சொல்லும் போது பலர் என்னிடம் எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்பார்கள். நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பீர்கள் என்று பதில் கூறுவேன். விடுதலை 1/6/50. இருங்க வர சிலப்பதிகாரம் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது, சிலப்பதிகாரத்தையும் கண்ணகியையும் பற்றி. ஆகவே பெரியார் வந்து நிறைய மண்ணுக்கு பெண் முரளாகவும் நிறைய சில பேர் சமூக வலைத்தளங்களை விமர்சிக்கிறாங்க. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. அதை தவிர இந்த மாதிரி முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு இங்கே என்ன வேலை? முஸ்லீம்களை அவங்க நாட்டுக்கு போக சொல்லுங்கன்னு பேசினவர் தான் ஈவேரா. இது ஒன்று. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஈவேரை பற்றி நேருவினுடைய மதிப்பீடு சொல்கிறேன். ஈவேராவை பற்றி அவர் வந்து பிராமணர்களை ஒழிக்கணும்னு பேசினது அந்த பேச்சு பேசினார் இருக்கட்டும். அதனால நேரு இவரை விட குறைவானவரா? இவரை விட குறைவானவரா நேரு? எல்லா விதத்திலும் உயர்ந்தவர். பாரதியார் இவரை விட 100 மடங்கு உயர்ந்தவர். நான் சொல்றேன். என்ன பேசுறீங்க ஈவேரான்னு? ஜீவானந்தம் ஈவேராவை விட உயர்ந்தவர். அதுதான் சீமானந்தம் சொல்றாரு. சீமான் சொல்றது நான் ஆதரிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நான் பார்க்கிறேன். இருங்க வர கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க நேரு என்ன சொன்னாரோ அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க உங்களுக்கு ஈவேராவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா இதற்கு பதில் சொல்லிட்டு சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லணும். காமராஜர் அவர்களுக்கு அவர் கடிதம் எழுதுறார். ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ் இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு படிக்கிறேன், இல்லைன்னா நான் தமிழை சொந்தமாக சொன்னேன்னுவீங்க. மை டியர் காமராஜ், ஐ am much distressed by the anti-Brahmin campaign continuously carried on by E.V. Ramsamy Naikar. I wrote to you, I think about this some time ago, and I was told that this matter was under consideration. I find, நான் என்ன முடிவுக்கு வரேன்னா, I find that Ramsamy Naikar is going on saying the same thing again and calling upon people at the right time to start stabbing and killing. யார? பிராமணர்ல. What he says can only be said by a criminal or a lunatic. அவர் சொல்றாரு, அந்த மாதிரி ஆட்கள் தான் இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு பின்னாடி வரிசையாக அதை பற்றி கருத்து சொல்லிட்டு சொல்றார், let him be put in a lunatic asylum. மனநலம் சரியில்லாத இடத்துல அவரை சிகிச்சை பெறணும். and his perverted mind treated there. அவருடைய மனப்பிறழ்வு இருக்கு இல்லையா, அதற்கு அங்கே சிகிச்சை அளிக்கட்டும். நேரு கூறியிருப்பது காமராஜருக்கு எழுதிய கடிதத்தில். ஆகவே இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் பயன்படுத்தல, சீமான் பயன்படுத்தல, நேரு பயன்படுத்தி இருக்கார் சார். அதாவது காங்கிரஸ் மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சவர் பெரியார். அதன் காரணமா இதை பயன்படுத்தினாரா? ஏங்க அதன் காரணமா பயன்படுத்தினார். லெட்டர் படிச்சது புரியலையா உங்களுக்கு? பிராமணர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு. சார் செஞ்சாரா? சார் என்ன செஞ்சாரா? ஏங்க பாம்பையும் பாப்பானையும் கண்டா சொன்னவங்க தானே தீக்காக்காரங்க தானே. யார்? இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவரால் உருவாக்கப்பட்ட கூட்டம் பூணூல்களை அறுத்து இருக்கிறதா இல்லையா, தாக்கி இருக்கிறதா இல்லையா? அவர்களுக்கு முதல்ல பகுத்தறிவு இருக்கா? அந்த கூட்டத்துக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போட்டாரு. நான் கேட்கிறேன், இதெல்லாம் பேசாதீங்க. நிறைய உளறல் இருக்கு, நிறைய அபத்தமா பேசியிருக்காரு. இன்னும் இருங்க வர சார், 12 பக்கத்துக்கு வச்சிருக்கேன். உங்ககிட்ட இதுக்கெல்லாம் ஒரு மறுப்பு கூட சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி இருந்தா கேளுங்க. உங்களுடைய பல மறுப்புகளுக்கு வந்து விடுதலையில வந்து ஆசிரியர் வீரமணி வந்து பல விஷயம் எழுதியிருக்காரு சார். அதெல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, நிச்சயம் வாசிச்சிருப்பேன். ஆனா வீரமணி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே சொல்லல. என்ன கேள்வி? சிலப்பதிகாரம் குப்பை இலக்கியம்.
தமிழை வச்சு பிழைக்க முடியாது, காட்டு மிராண்டி மொழி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. ஆமா சார், காட்டுமிராண்டி அதே மாதிரி காலத்துல தோன்றிய மொழி சார் தமிழ், அதனால காட்டுமிராண்டி மொழி பெரியார் கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்காரு. பொறுக்கி தின்பவர்கள், அதுக்கு பதில் சொல்லியிருக்காரா? கம்யூனிஸ்டுகளை பற்றி இந்த வார்த்தை அதை எடுத்து தரவா, தேடி தரவா, கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்கள்னு எப்ப சொன்னாருன்னு? எவன் காலையாவது நக்கி பிழைப்பார், இவ்வளவு மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா சார்? அவரை போய் கம்யூனிஸ்டுகள் வரவேற்கிறாங்களே, இவங்களை பத்தி இப்படி பேசினவரை வரவேற்கிறது தான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? அவரை ஒரு பிம்பமாக கட்டமைக்கிற முயற்சி சார் நடக்குது. பெரியார் பிம்பம் எல்லாம் கிடையாது சார். அந்த பிம்பம் நொறுக்கப்பட்டு விட்டது. அவருடைய நாத்திகவாதம் தமிழகத்தில் படுதோல்வி அடைந்தது. நாத்திகவாதம் தான் படுதோல்வி தவிர சாதி படுதோல்வி ஒழிப்பு- நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா சார், நாத்திகவாதம் படுதோல்வி சார். பெண் உரிமை, அதே போல சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு பெரியார் தான் சார் ஐகானு. இன்னைக்கு உங்களுக்கு முதல் சட்ட திருத்தம் அரசியலமைப்போட முதல் இருங்க சட்ட வரேன், ஒரே ஒரு திருத்தத்துக்காக தந்தை நிமிஷம். பெரியார் தான். உங்களுக்கு வரலாறு தெரியாதுன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரியார் ஐக்கான், ஈவர் ஐக்கான்றீங்க. அவர் பேசுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் சமூக சமத்துவத்தை பேசி வர ராமானுஜருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஈவேராவுக்கு முன்னாடி பேசினவர் அயோத்திதாச பண்டிதர். உங்களுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க. அயோத்திதாச பண்டிதர் என்னுடைய முன்னோடின்னு பெரியார் சொல்லியிருக்காரு சார். இருங்க, பெரியாரால மட்டுமே இங்க சாத்தியம் கிடையாது. ராமானுஜர் பேசாததை கிழிக்காததை எதுவும் ஈவேரா கிழிக்கலன்ற நானு. ராமானுஜரை விடவா ஈவேரான்னு நான் கேட்கிறேன். ராமானுஜர் எவ்வளவு சாதித்திருக்கார், கலைஞர் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை நேரிட்டுதான் இல்லையா? சரி, ராமானுஜர் பண்ணார்ல, இன்னைக்கு அந்த ஜீயர்கள் பண்ணிடுவாங்க. ராமானுஜர் செஞ்ச புரட்சியை இன்னைக்கு வைஷ்ணவ ஜீயர்கள் செஞ்சிருவாங்களா? நீங்க அவரை போய் அந்த ஜீயர்களை போய் கேளுங்க. ஆனா ராமானுஜர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பூணூல் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதை இன்னைக்கு அத ஈவேரா செஞ்சாரா? ஈவேரா செஞ்சாரா? பெரியார் பூணூல் அறுத்தவர் சார் அவரு. பூணூல் அறுத்தவரையும் பூணூல் போட்டு விட்டவரையும் ஒண்ணுன்னு பேசுறீங்க. பாரதியை விடவா ஈவேரா? பூணூல்ங்கிறது ஆதிக்கத்தின் ஏங்க அடையாளம். ஒரு நிமிஷம், நீங்க தெரிஞ்சுங்க. பாரதியை விட ஈவேராவை நீங்க ஒப்பிடுவீங்களா? நான் கேட்கிறேன். பாரதியும் ஈவேராவும் சமம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். வெளியில போய் சொல்லி பாருங்க. உங்களை பார்த்து சிரிப்பான், நகைப்புக்குரியவரா கருதுவான் உங்களை. ராமானுஜரையும் இவரையும் ஒப்பிட முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஈவேரான்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ராமானுஜர் பேசப்படுறாரா, பெரியார் பேசப்படுறாரா? பெரியார் தான் சார் பேசப்படுறாரு. இல்ல, உங்களால பேசப்படுறாரு. சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் பெரியார் தான் சார் அடையாளம் இந்தியா முழுமைக்கும். அது உங்களுக்கு அடையாளம், மற்றவங்களுக்கு இல்ல. உங்களுக்கு அடையாளம், ஒரு கூட்டத்துக்கு அடையாளம். ஒரு கூட்டத்துக்கு சார், தமிழ்நாட்டுக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஈவேராவை நிராகரிக்கிறார்கள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய வரலாறை எழுத வேண்டும் என்றால் பெரியாருடைய பேர் இல்லாம தமிழ்நாட்டுடைய வரலாறு எழுத முடியாது. அந்த அளவுக்கு கடும் விமர்சனங்களோடு எழுதியிருக்கிறார்கள் அவரை பற்றி. இன்றைக்கு 1000 பேர் கிளம்புறாங்க சமூக வலைத்தளத்துல ஈவேராவை போட்டு கிழிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க சார்? அது விமர்சனம் கிடையாது சார், அது அவதூறு சார். பெரியாரின் மீது அவதூறு சார். அது அவதூறு என்பது உங்கள் பார்வை. திரும்ப திரும்ப நீங்கள் அவதூறு என்று ஈவேராவின் ஊதுகுழலாகவும் திமுகவின் ஊதுகுழலாகவும் இருக்காதீர்கள் என்று பெரியாரால தான் சார் தாமரை இங்க உட்கார்ந்திருக்கான். இல்லாட்டா வேற எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான் தாமரை. நீங்கள் மாடு மேய்ப்பது உங்கள் விருப்பம் பெரியாருடைய சமூக கிடையாது. கிடையாது. காமராஜ் தான் உங்கள் வளர்ச்சிக்கு காரணம், ஈவேரா கிடையாது. தமிழ்நாட்டில் கல்வி வேண்டும் என்று முதலில் எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சவரு காமராஜர். அதற்கு முன்னாடி நிறைய பேர் வேறு சப்ஜெக்ட் பேசுவோம். ஏன்னா நீங்கள் அபத்தமாகவும் உளறலாகவும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வேற ஏதாவது பேசுவோம் சார். சமூக நீதி தளத்துல பெரியாருடைய பங்களிப்பு இல்லாம உங்களால சமூக நீதி வரலாறு எழுத முடியுமா சார்? சார், சமூக நீதிக்காக நான் தான் சொல்றேனே, இவருக்கு முன்னால் 1000 பேர் பேசிவிட்டார்கள். பேசிட்டாங்க சார். முதல் சட்ட திருத்தம் ரிசர்வேஷனுக்காக பண்ணது தந்தை பெரியார் பண்ண போராட்டம் சார். ஓபிசி ரிசர்வேஷனுக்கு காரணம் தந்தை பெரியார் சார். சார், நான் சொன்ன கருத்துக்களுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட பதில் இல்லை. உங்களுக்கு எது சௌரியமோ அதை எடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள். கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இனிமே அடுத்த கேள்வியை கேளுங்க. கம்யூனிஸ்டுகள் எவன் காலையாவது நக்கி பிழைப்பவர்களா? அப்படிதான் கம்யூனிஸ்டுகளா? இவர் சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு சீமான் விமர்சனம் பண்ண மாதிரி பல முரண்பாடான செயல்களை செய்துவிட்டு சொத்தை காப்பாத்திக்க விமர்சனம் பண்ணாரா? சீமான் பேசியிருக்காரு சார். நீங்கள் எப்படி, வஉசி எப்படின்னு ஒப்பிட்டு காட்டார்ல. வஉசி நாட்டுக்காக சொத்தை இழந்தாரு. நீங்கள் சொத்தை பாதுகாப்பதற்காக வயதான காலத்தில் ஒரு திருமணம் செய்து கொண்டீர்கள்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான். நான் அதுக்கு சொல்றேன் சார். அந்த சொத்து மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுது சார். அது எனக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன சார். மருத்துவமனை கட்டியிருக்காங்க, அது பல்கலைக்கழகம் எனக்கு சந்தேகங்கள். கட்டியிருக்காங்க. அதை நான் விரிவுபடுத்த விரும்பவில்லை. அதில் எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அது உங்களுடைய பார்வை சார். அதே போல சீமான் எங்களுடைய டீம் பார்ட்னர். நாங்க கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்கோமோ அதை சீமான் தற்போது பேச ஆரம்பித்திருக்கார் அப்படின்னு தமிழிசை பேசியிருக்காங்க. சீமானுடைய கருத்துக்கு பாஜக மட்டும் ஆதரவு கொடுக்குறாங்க. நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் கிடையாது. அவருடைய கருத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கல. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எச் ராஜா, அதே போல பாரதிய ஜனதா சார்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஈவேராவினுடைய முரண்பாடுகளை தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். இப்போது சீமான் தமிழ் தேசியமும் திராவிடம் என்கிற புரட்டும் எப்படி ஒன்றுக்கொன்று மாறுபட்டது என்று காட்டுவதற்காக ஈவேராவை சில விமர்சனங்களை முன்வைத்தார். உடனே தமிழக அரசியலில் பல பேர் குதித்து கிளம்பி விட்டார்கள், பொங்கி எழுந்து விட்டார்கள். ஈவேரா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவல்ல. இந்த நாட்டில் காந்தியை விமர்சித்திருக்கிறார்கள். காந்தியை விட எந்த விதத்திலும் ஈவேரா உயர்ந்தவர் அல்ல. ஆகவே சீமானுடைய விமர்சனத்தில் பல நியாயங்கள் இருக்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா
அவரை வழக்கு போட்டு அச்சுறுத்தலாம் என்று அரசாங்கம் மிரட்ட பார்த்ததால் கோர்ட்டுமே ஆதரவு சொல்லியிருக்காங்க தெரிவித்தது. சார். கோர்ட்டுமே சொல்லியிருக்காங்க. சீமான் மீது வழக்கு பதிவு செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம் கோர்ட்டுமே சொல்லியிருக்காங்க. இதே உயர்நீதிமன்றத்திலே கருத்துரிமை இருக்கிறது, யாரும் எந்த விமர்சனத்தையும் வைக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் சார் கூறியிருக்கிறது. விமர்சனம்ங்கிறது வேற, அவதூறுங்கிறது வேற சார். எது அவதூறு, எது விமர்சனம் என்று சீமான் நீதிமன்றத்தில் நிரூபிப்பார். அவரிடம் ஆதாரம் இருக்கிறது, எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. இது துக்ளக்ல இப்ப வெளிவரல, அது முதல்ல தெரிஞ்சுங்க. 2007 வெளியிட்டிருக்கோம் 4 வாரங்கள். அப்போ போட வேண்டியதானே பொங்கி எழுந்து வீரமணி இதெல்லாம் அவதூறுன்னு. ஏன்னா டேட் வாரியா விடுதலை கேட்போம். நிறைய முரண்பாடுகள், அவர் பேசிய அவதூறுகள் அல்லது அவர் பேசிய கொச்சையான கருத்துக்கள் இதுல நிறைய இருக்கு. ஓகே சார். அதே போல தமிழ்நாடு அரசியலை நோக்கி வரலாம் சார். ஈரோடு கிழக்கு தான் ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் போட்டாங்க. அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிச்சிருக்காங்க. திமுகவுக்கு இது கேக் வாக்கா சார் இந்த ஈரோடு கிழக்கு என்பது. ஏன் வந்து அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிச்சிருக்காங்க? புறக்கணித்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதே மாதிரி திமுகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருக்கின்றன. இப்போ எந்த மாதிரி லட்சணத்துல திமுக தேர்தல்கள் நடத்தும்னு சமீப காலங்களில் பார்த்தோம். அதிமுகவும் அதே அணுகுமுறையை கடந்த காலில் கையாண்டிருக்கு. அதில் சாதனை படைத்தது திமுக தான். திருமங்கலம் ஃபார்முலாவை ஈரோடு ஈஸ்டில் பீட் பண்ணாங்க. திருமங்கலத்தில் பண விநியோகம் தான் நடந்தது. ஈரோட்டில் பட்டியில் அடைத்து வைக்கிற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஆகவே பெரும் பணத்தை வாரி இறைப்பார்கள். இப்போ அதிமுகவும் பாஜகவும் புறக்கணித்த காரணத்தால் வாக்காளர்களுக்கு பலமான கவனிப்பு இருக்காது. அவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். திமுக பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதிமுகவோ பிஜேபியோ போட்டிருந்தா இவங்க வாரி விட்டுருப்பாங்க பணத்தை. ஒரு 40-50 கோடி வாரி விட்டுருப்பாங்க. இப்போ அவ்வளோ விட போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆகவே வாக்காளர்களுக்கு தான் ஏமாற்றமாக இருக்குமே தவிர அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏனென்றால் ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்காமல் இடைத்தேர்தலை கேலிக்கூத்தான முறையில் திமுக அணுகிய காரணத்தால் இவர்கள் புறக்கணித்திருக்காங்க. சார் ஒரு போட்டி போட்டு திமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாமே சார். எதுக்கு அவங்க 100-200 கோடி செலவு பண்ணுவாங்க, இவங்க ஒரு 50-40 கோடி செலவு பண்ணி கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் தோக்கணுமா? அவ்வாறு முடிவெடுப்பதற்கு அந்த கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. எடுத்த முடிவு நியாயமான முடிவு. திமுக நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்காது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம். அதிமுகவும் கடந்த காலத்தில் அந்த தவறை செய்திருக்கிறது. ஓகே சார். அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை புறக்கணித்ததன் காரணமாக 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிடுச்சுன்னு உதயநிதி பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? உதயநிதி அவர் கணிக்கிறாரு. நான் அதுக்கான சூழ்நிலை இன்னும் உருவாகலன்னு நினைக்கிறேன். அதிமுக விஜய்க்காக காத்திருக்கிறது. விஜய் வரலன்னா வேற வழியே இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உருவானால்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும். அந்த முடிவுக்கு இன்னும் அந்த சிந்தனைக்கு அதிமுக வந்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை நோக்கி அதிமுக தள்ளப்படும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய்னு எடுத்துக்கலாமா சார்? இப்போது வரை இலவு காத்த கிளியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். ஆனா பாஜக தரப்புல இருந்து அதிமுக நெருக்கம் கொடுப்பதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கே சார். நான் நெருக்கம்லாம் நான் பார்க்க வரல. அதிமுகவிலும் சரி, பாஜகவிலும் சரி, 2 தரப்பிலும் இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்று விரும்புகிற சில முன்னணி தலைவர்கள் 2 தரப்பிலும் இருக்கிறார்கள். ஓகே சார். அப்படின்னா இந்த எலெக்ஷன் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? இடைத்தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மிக சுலபமாக வெற்றி பெறும். 2026 தேர்தலில் எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமைய போகின்றன என்பதை பொறுத்துதான் திமுகவுக்கு சுலபமாக போட்டியாக இருக்குமா, கடும் போட்டியாக இருக்குமா என்பதெல்லாம் தெரிய வரும். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை மக்களிடையே மேலோங்கி இருப்பது உண்மை. ஆனால் கூட்டணி என்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. அதையும் தாண்டி அதை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழல் உருவானாலும் திமுக சரிவை சந்திக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் திமுகவுக்கு கடுமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் சிஎம் என்ன சொல்றாரு? 7வது முறையாக நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சிஎம் சொல்றாரே சார். சிஎம் நிறைய அடிச்சு விடுறாரு சார். நீட் ரத்து பண்ணுவோம்னு எப்ப சொன்னோன்னு ஒரு பெரிய நகைச்சுவையை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நீட் ரத்து செய்யப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீ வீதிக்கு வீதி பிரச்சாரம் செய்துவிட்டு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தா நீட் இருங்க, நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னாரு. மகா கண்டுபிடிப்பு அரிஸ்டாட்டில் உதயநிதி. என்ன ரகசியம்னு கடைசி வரை சொல்லாமல் அப்படி பேசவே இல்லைன்னு இன்னும் அவர் சொல்லல. முதலமைச்சர் நாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லல. மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்ற அடிப்படை புரிதல் கூடவா எங்களுக்கு கிடையாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படை புரிதல் அவருக்கு இப்பதான் ஞானோதயம், அவருக்கு இப்பதான் வந்தது போல இருக்கு. ஆனா அந்த ஞானோதயம் இல்லாம தான் உதயநிதி ஸ்டாலின் அந்த ரகசியம் எனக்கு தெரியும், சஸ்பென்ஸ் அப்படின்னாரு. அது இப்போ மக்களை ஏமாற்றிய வடிகட்டிய பொய்யான பேச்சு என்பது முதலமைச்சர் பேச்சின் மூலம் வெளிப்பட்டு விட்டது. உதயநிதி பொய் சொன்னார் என்பது முதல்வர் பேச்சின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. ஓகே சார். அதாவது வரக்கூடிய 26 தேர்தல் திமுகவுக்கு சவாலா தான் இருக்கும் சொல்றீங்களா? நிச்சயமாக சவாலாக இருக்கும். கடுமையான சவாலாக இருக்குமா என்பது
எதிர்த்தரப்பில் உருவாக போகிற கூட்டணியை பொறுத்து இருக்கிறது. அதாவது 4 முனை போட்டி உருவானால் திமுகவுக்கு ஒரு மிக கடுமையான போட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க சொல்லுவது போல. நான் சொல்வது எப்படிப்பட்ட எதிர்த்தரப்பு கூட்டணி உருவாக போகிறது என்பதை பொறுத்துதான் திமுக கடும் நெருக்கடியா ஓரளவு நெருக்கடியா ஓகே என்பது தெரிய வரும். சார், இந்த பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்காதது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசும்போது எலெக்ஷன் வந்தா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான துரைமுருகன் சர்காஸ்டிக்கா பேசுறதும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாய் இருக்கு. இந்த 1000 ரூபாய் இஷ்யூ எப்படி சார் இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிற காரணத்தால் 1000 ரூபாயை கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இலவச பேருந்துகளில் அரசு ஊழியர்கள் பயணிக்க தேவையில்லை. அவர்களை வடிகட்டி இருந்தால் ஓரளவு பணம் மிச்சமாக இருக்கும். அதே போல மகளிர் உரிமை தொகையிலும் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைக்க தேவையற்றவர்களுக்கு நிறைய கிடைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக காரர்களால் சிபாரிசு செய்யப்பட்டவர்களுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிதி மேலாண்மையில் தமிழக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. அறுக்க மாட்டாத அவன் இடுப்பில் 58 அறிவாளாம் என்று சொல்லுவதைப் போல, கிராமப்புறத்தில் சொல்லுவதைப் போல 2 பொருளாதார வல்லுநர்களை கொண்ட குழு அமைத்து அந்த குழு என்ன சாதித்தது என்ற கேள்விக்கு இன்று வரை முதலமைச்சரிடம் பதில் இல்லை. ஆகவே தமிழக அரசு கஜானா காலி என்ற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிற காரணத்தால் 1000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை. அடுத்த வருஷம் தேர்தல் வருஷம், அதனால கொடுத்துருவாங்க. இருக்கோ இல்லையோ கொடுத்துட்டு அடுத்த மட்டும் திண்டாடட்டும் அப்படின்னு செய்வார்கள். இந்த வருஷம் கொடுக்காதது மக்களிடையே ஏமாற்றம் ஏற்படுத்தி இருந்தாலும் அடுத்த வருஷம் கொடுத்து அந்த அதிருப்தியை சரி செய்து கொள்வார்கள். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க சார். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.